உடையார்பாளையம் அருகே கொலையனூர் கிராமத்தில் அருள்மிகு மாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே கொலையனூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்மிகு மகா சக்தி மாரியம்மன், விநாயகர், முருகன், செல்லப்பெருமாள், குப்பம் காத்த ஐயனார், கம்ப பெருமாள் ஆகிய ஆலயங்களுக்கு பொதுமக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பல ஆண்டுகள் கடந்த நிலையில் கோவிலாக இருந்ததை அகற்றி ஆகம விதிப்படி புதிதாக கட்டப்பட்டது. கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் கோவிலில் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. புனித நீரான கங்கை தீர்த்தம், காவேரி தீர்த்தம், கும்பகோணம் மகாமகா குளத்தின் தீர்த்தம், ராமேஸ்வரம் கோட்டி தீர்த்தம், காவேரி கொள்ளிடம் ஆகிய புனித நதிகள் உள்ளிட்ட புனித நீர்களை பூஜை செய்து பஞ்சாக்னி குண்டங்கள் வேதம் வளர்ப்பு. சண்முகம் சிவாச்சாரியர்கள் தலைமையில் 12 சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வாஸ்து பிரயோகம், கோபூஜை, அனுக்ஷை கலாகர்ணம், கலாநடி சாந்தனம் ஆகியவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முதல் கால வேலி தொடக்கப்பட்டு மகாபூர்ண ஹூதி யாத்திர தானம் நடைபெற்றது. தொடர்ச்சியாக 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ச்சியாக வேள்வி சாலையில் இருந்து பட்டாசு சத்தங்கள், விண்ணை பிளக்கம், மங்கள இசையுடன் நாதஸ்வரம் இசைக்க மங்கள பரிவாரங்களுடன் புனித தீர்த்தம் கடம் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்களை ஓத கருட பகவான் வானத்தில் வட்டம் அடிக்க புனித நீரானது விமான கலசத்தில் ஊற்றப்பட்டு தீபாதனை காண்பிக்கப்பட்டது. அப்பொழுது பக்தர்கள் பக்தி கோஷங்கள் எழுப்பி பரவச நிலையை அடைந்தனர். பின்னர் புனித தீர்த்தமானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. விழா குழுவினர் மற்றும் ஊர் நாட்டாமைகள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் 2000க்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு மாரியம்மன், முருகன், விநாயகர் அருள் ஆசி பெற்று சென்றனர். இன்று இரவு சாம வீதியுடன் நடைபெற என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.